ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் போனோம், என்ன படிக்கணும் எல்லாமே அவங்களே முடிவு பண்ணாங்க. சரி ஓகே, அப்ப நம்ம சின்ன பசங்க, நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஓகே, சரி அடுத்து காலேஜ் போனோம். அடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எங்கெங்க போகணும்லாம் அவங்க சொன்னாங்க. சரி ஓகே, அப்பயும் நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஜாப், வேலைன்னு வர்றப்ப அப்பயும் அவங்க தான் முடிவு பண்ணாங்க. நீ எந்த வேலைக்கு போனா உனக்கு மரியாதை, இதெல்லாம் அவங்களே முடிவு பண்ணாங்க. சரி ஓகே, அப்பயும் ஓகே தான், ஏன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஓகே தான். அடுத்து மேரேஜ்னு ஒன்று வந்துச்சு. அப்பயும் யாரை நீங்க மேரேஜ் பண்ணணும், எப்ப மேரேஜ் பண்ணணும், அதையும் அவங்க முடிவு பண்ணாங்க. எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிட்டா இப்ப நம்ம லைஃப்ல அவங்களே வாழ்ந்துடலாம்ல. எதுக்காக நம்ம லைஃப்ல வாழணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன 40 லைஃபா இருக்கு, இருக்கிறது இந்த ஒரு லைஃப். அது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றது கூட இங்க நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது வாய்ப்பு. உண்மைதானே? எனக்கு என்ன தோணும்னா, அப்பப்ப நம்மளோட லைஃப்னா நமக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்படிதானே? ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளும் இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதானே? என்னங்கடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுக்கு என்ன சொல்யூஷன் என்னன்னு எனக்கே சரியா தெரியல. இதுக்கு என்னதான் பண்ண முடியும்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லிட்டு போங்க. ஒன்னும் சொல்ற மாதிரி எனக்கு இல்லைங்க.